தாமிரா அப்படிங்கிற ஒரு பேனர் அதாவது வணிக முத்திரையில எங்களோட விவசாயிகளோட பொருட்களை கொண்டு போகும்போது சந்தையோட பெருக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு தனி விவசாயியா அவரோட பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வணிக முத்திரையோட இது ஒரு விவசாயி இயற்கை விவசாயியோட வர்ற பொருள் அதை நாங்கள் நேரடியாக விவசாயியாக விற்பனை பண்ணுறோம். அதுதான் இதில் எங்களோட வெற்றி. நாங்கள் காய்கறியை பொறுத்தளவில் வருடந்தோறும் ஒரே விலை அப்படிங்கிறதுல நாங்கள் கொடுக்கணுங்கிறது 60 ரூபாய், அது 100 ரூபாய்க்கு போனாலும் சரி 10 ரூபாய்க்கு போனாலும் சரி 60 ரூபாய்க்கு உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருந்தோம். எங்களோட உறுப்பினர்கள் இந்த மதிப்பு கூட்டிய பொருட்களில் மிகச்சிறந்த முறையில் செயலாற்றிட்டு இருக்காங்க. திருமதி அனுஷியா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மரச்சக்கு அண்ட் சிறுதானியங்களில் உள்ள தின்பண்டங்கள் அதில் சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த ரைசா ஃபாத்திமான்னு ஒருத்தங்க, அவங்களும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. அவங்க சிறுதானியத்தில் மேம்படுத்தப்பட்ட முறையில் அதாவது வேல்யூ எடிஷன்லேயே எக்ஸ்பர்ட் லெவலில் நிறைய யூனிவர்சிட்டியோட ஃபார்முலாவை பின்பற்றி இந்த சத்து மாவு அதை மாதிரி நிறைய பொருட்கள் அவங்க தயாரிக்கிறாங்க. முரளிதரன் அப்படிங்கிறவர் இவர் ஐடியில் பணியாற்றிட்டு யூஎஸ்லாம் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்தவர். இவரோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் சோப்புலேருந்து பல்பொடியிலேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது தரை மெழுகிறதுக்கு உண்டானது திருப்பி வாஷிங் லிக்யூடு இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிப்பில் இவரோட பொருட்கள் மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட். இப்போ மாய்ச்சரைசர் கொசுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான க்ரீமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மிகச்சிறந்த முறையில் தயாரிக்கிறாரு. இதில் கணேஷ் ராஜா அப்படிங்கிறவங்க எங்களுக்கு ஒரு புரவலர்னே நாங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மிகச்சிறந்த இயற்கை விவசாயி, மிக முன்னோடியான இயற்கை விவசாயி. நம்மாளுரையா அவரோட தோட்டத்தில் தான் பயிற்சி வகுப்புகளே நடத்தியிருக்கிறார். அவர் எங்களுக்காக வேண்டி ஒரு பயிற்சி மையத்தை வேற ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவரோட தோட்டத்தில் ஒரு 200 பேர் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மையத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அங்கே எப்பவும் மாதம் ஒரு முறை யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நீங்கள் ஒரு பயிற்சி நடத்தணும், அதுக்கு உரிய உணவு நான் ஒவ்வொரு மாதமும் நானே வழங்கியிருந்தேன், நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்திருக்கா. இப்போ இன்னைக்கு எங்கிட்ட உள்ளவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் எங்களோட கஸ்டமர். ஸோ அவங்க ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி அப்படின்னா நம்ம நார்மல் விலை சந்தை விலையோட ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கூட இருக்கணும், ரொம்ப ஒரு ஹையர் ப்ரைஸுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது அது சார்ந்த இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது இப்போ நீங்கள் சிறுதானியம் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கே யோசிப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு மில்லி மேஜிக்னு ஒரு பார் ஒன்று வச்சுருக்கிறோம், சாக்லேட் மாதிரியே இருக்கும். இந்த பார்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, ஒரு சின்ன குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது மாதிரி எங்கிட்ட உள்ள திணை உருண்டை லட்டு, கேப்பை லட்டு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பொருட்கள் எங்களை எங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான தொடர்பை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக்கி கொடுத்துருக்குது. ஆனால் இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு பயிற்சி, தென் அவங்களுக்கு ஒரு வேல்யூ எடிஷன், அவங்களோட பொருட்களுக்கு உண்டான சந்தைப்படுத்துதல், இந்த மூன்றையும் நம்ம கொடுக்கும்போது அந்த மக்களும் ஒரு புதுசாக ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் நம்மகிட்ட ட்ராவல் ஆகுறாங்க. நம்மாளுரையாவோட சந்திச்சதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதை மாதிரி பாலகரையாட்ட போனதுக்கு பிறகு அடுத்த ஒரு விதை ஈஷாவோட பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டதுக்கப்புறம் எங்களோட பரிணாம வளர்ச்சி. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் நமக்கு ஒவ்வொருத்தங்க முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. வசந்தன் சாரை சந்திச்சதுக்கு பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சி, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் நமக்கு ஒரு முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. காய்கறியில் நிறைய விவசாயிகளை ஒன்றிணைச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் சின்ன சந்தையை ஏற்படுத்துவோம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் அங்கங்கே கூடி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க பொருட்களை. ஆனால் அந்த இடத்துல அவங்களால விற்பனையில் நிறைய சிரமம் ஏற்படுது. ஸோ கொரோனா காலம் முடிந்ததுக்கப்புறம் 2023 நம்மாழ்வார் சந்தை அப்படிங்கிற ஒரு சந்தையை உருவாக்குவோம். அதுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி எந்தெந்த விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் இயற்கை விவசாயிகளை போய் நேரடியாக சந்திச்சு நீங்கள் அந்த சந்தையில் பங்கு பெற முடியுமா, நீங்கள் அதில் உங்களோட பொருட்களை நேரடியாக விற்க முடியுமா இப்படிங்கிற ஒரு புரிதலை அவங்களுக்குள்ளார ஏற்படுத்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இடம் கிறிஸ்துராஜா பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளியில் அனுமதி வாங்கி அங்கே இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்த ஆரம்பித்தோம் 2023 ஸோ அது இன்னைய வரைக்குமே ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சந்தையில் ஏற்படுத்த அனுபவம் என்னென்னா ஒரு விவசாயி அவரோட பொருளை நேரடியாக விற்க முடியுது. அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மக்கள் நஞ்சில்லாத உணவை தேடுற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுது. அந்த இடைவெளியை நம்மளால் மேட்ச் பண்ண முடியல. அதாவது ஒரு இயற்கை விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு, அங்கே இன்னொரு பக்கம் இயற்கை விவசாயத்தை தேடுற மக்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த இடைவெளியை இன்னும் ஒரு வணிகர் சார்ந்த ஒரு நிறுவனங்கள் அல்லது வணிகர்கள் தான் அதை பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயியால் நேரடியாக அதை அனுபவிக்க முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் அதை நேரடியாக சந்தைப்படுத்தும் போது அதை உணர முடியுது. நிறைய பேர் நீங்கள் எங்கே பொருட்கள் வாங்குறீங்கன்னா கடையில் தான் போய் ஆர்கானிக்னு வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இப்போ ஒரு அரிசி, இப்போ நாங்கள் ஒரு பாரம்பரிய அரிசி ஒரு 15 வகையான அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்களுக்கு. இங்கே நேரடியாக எங்களோட விவசாயி இந்த அரிசி பற்றி உள்ள புரிதலே இன்னும் மக்கள்கிட்ட இல்லை.
ஏன்னா அவங்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து விலை கூடுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னும் மக்கள் இருக்கிறாங்க. என்னதான் தான் வந்து நஞ்சில்லாத பொருளை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா கூட இயற்கை விவசாய பொருட்கள்னால் மிகப்பெரிய விலை அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் காய்கறியை பொறுத்தளவில் வருடந்தோறும் ஒரே விலை அப்படிங்கிறதுல நாங்கள் கொடுக்கணுங்கிறது 60 ரூபாய், அது 100 ரூபாய்க்கு போனாலும் சரி, 10 ரூபாய்க்கு போனாலும் சரி, 60 ரூபாய்க்கு உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருந்தோம். இந்த விலை நிர்ணயம் வந்து மக்கள்கிட்ட நிறைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து நேரடியாக எங்களுக்கு தொடர்புகளை கிடச்சிது. இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு 100-200 கஸ்டமர்களுக்கு வந்து நேரடியாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். காய்கறி மட்டும் இல்லை, அரிசி சார்ந்த பொருள், எண்ணெய் பொருட்கள், இது எல்லாமே கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வணிகம் சார்ந்து செயல்பாடு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. இதனுடைய காஸ்ட்டு கூட இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல் ஆரம்பத்தில் அந்த காஸ்ட்டு கூட இருக்கும். ரெண்டாவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு உள்ள செலவையும் இதுக்குள்ள செலவையும் பார்த்தோம்னா இன்னும் செலவு குறைய தான் செய்யும். அப்படிங்கும்போது அந்த காய்கறி என்ன விலை விற்கிதோ அந்த விலைக்கு நம்மளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வரதான் செய்யும். மக்கள் மத்தியில் அது திருப்தியாக போக தான் செய்யும். வந்து நெல்லை விற்பனை பண்ணோம்னா ஒரு கிலோ வந்து 20 ரூபாய்க்கு விற்க முடியும். அதாவது இந்த எம்எஸ்பின்னு சொல்லுவாங்களா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அந்த விலைக்கு தான் நான் விற்க முடிஞ்சது ஆரம்பங்களில். இந்த நம்ம திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்புக்கு உள்ளே வந்த பிறகு நான் அந்த நெல்லை வந்து அரிசியாக மாற்றுறேன். அரிசியாக மாற்றுறதுக்கு கைக்குத்தலில் நெல்லை வந்து மேலே உள்ள உமியை மட்டும் நீக்கிட்டு கைக்குத்தல் அரிசி பண்ணி விற்கிறதுக்கு உள்ள தேவையான மெஷினரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நேரடியாக இந்த சந்தை மூலமாக, இயற்கை விவசாயிகள் சங்கம் மூலமாக நாங்கள் எங்கள் நுகர்வோருக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்த்தேன். அதனால் என்னோடய பொருட்கள் வந்து அரிசி வந்து எம்எஸ்பியாக 20 ரூபாய்க்கு விற்காமல் மாப்பிள்ளை சம்பளம் 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு விற்க ஆரம்பித்தேன். அதனால் என்னோடய வருமானம் கூட ஆரம்பிச்சது. பெரிய குளத்துக்கு நாங்கள் ஒரு பயிற்சி வகுப்புக்கு சென்றிருந்தோம். அப்போ வந்து அங்கே உள்ள சிஇஓ திரு வசந்தன் சார், அவரை வந்து இந்த இடத்துல மிக நன்றி உணர்வோடு நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை சந்தித்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்களை அவர் உண்டு பண்ணார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 200-500க்கும் மேற்பட்ட ஒரு தொழில் முனைவோர்களை வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு. அவர் எல்லாருக்குமான ஒரு நட்போட பழகக்கூடியவர். அதில் முக்கியமாக அவரோட வழிகாட்டுதல் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அவரோட வழிகாட்டுதலுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் கூட்டமைப்பாக இருக்கிறீங்க, உங்களோட பொருட்களை வந்து ஒரு வணிக முத்திரையோடு நீங்கள் வந்து செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் எங்களுக்குள்ளார கொண்டு வந்தார். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தாமிரா அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பிராண்ட், இப்போ எல்லா விவசாயிகளும் ஆளாளுக்கு ஒரு பொருள், ஒரு பெயர் வச்சு அவங்களோட பொருட்களை விற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தாமிரா, அதாவது தாமிரபரணி, திருநெல்வேலியோட வற்றாத ஜீவநதி தாமிரபரணி அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நாங்கள் வந்து தாமிராங்கிற ஒரு வணிக முத்திரையோட எங்களோட பொருட்களை சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து வசந்தன் சாரோட வழிகாட்டுதல்களோடு அதை செய்ய ஆரம்பித்தோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து பெரிய குளத்தில் வந்து இன்குபேட்டியாக வேற பதிவு பண்ணிக்கிட்டோம். அவர் வசந்தன் சார் தான் எங்களுக்கு ஒரு மென்டார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் எங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்களை இன்னைய வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சந்தைப்படுத்துதல் ஆகட்டும், பேக்கேஜிங் ஆகட்டும், அடுத்தது வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம வந்து நாமளே முன்னிறுத்துறது அப்படிங்கிற நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து அவரோட வகுப்புகளில் நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் வந்து ஒரு எஃபிஓவாக எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கைட் பண்ணாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து திருநெல்வேலியில் உள்ள நபார்டு வங்கி மேனேஜர் வந்து எங்களை வந்து சந்தித்து, நீங்கள் இவ்வளோ பொருட்கள்லாம் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் ஒரு எஃபிஓவாக கன்வெர்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் திருநெல்வேலியில் உள்ள ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கூட்டி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு எஃபிஓவாக கன்வெர்ட் ஆகிக்கிடலாம், அதாவது ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாக நம்ம இருந்தோம்னா நம்மளோட பலம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தோம். அதில் வந்து நிறைய பேர் எங்களை மாதிரியான தேடுதல் உள்ள நிறைய பேரை வந்து சந்தித்தோம். அதில் ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை சந்தித்து அவங்க எல்லாருமே வில்லிங்காக இருந்த உடனே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். நபார்டில் போய் நாங்கள் இந்த மாதிரி தயாராக இருக்கிறோம் வாங்க அப்படின்னோடனே மபீஃப் அப்படிங்கிறவங்க மதுரையில் வந்து ஒரு சென்டர் வச்சுருக்காங்க, நபார்டோட இன்னொரு துணை அமைப்பு. அவங்களும் நபார்டும் சேர்ந்து எங்களுக்கு வழிகாட்டுதல்களாக இருந்து இன்றைக்கி வந்து அந்த எஃபிஓ ப்ராசஸில் இருக்குது. அது வந்து சீக்கிரத்தில் வந்துடும் நினைக்கிறோம். ஸோ இந்த எஃபிஓ வர ஆரம்பிச்சிருச்சுது அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு புரிதல், அடுத்த கட்டத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதற்கு இடையில வந்து நாங்கள் சென்னை போன்ற நகரங்களில் வந்து அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட், ஒரு 1000 வீடு 2000 வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள சங்கத்தை வந்து அணுகி இந்த மாதிரி நாங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு அமைப்பு, உங்கள் இடத்துல வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு அங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு அசோசியேஷன்லேருந்து ஒரு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து நேரடியாக சந்தைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை நாங்கள் கடந்த ஒரு 4 மாதங்களாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் சனி ஞாயிறு வந்து இங்கேருந்து எங்களோட பொருட்களை வந்து நாங்கள் கொண்டு போய் அங்கே வந்து நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம். இப்போ சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் சேல் போடும்போதும் எனக்கு எப்போ முடியுதோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நானும் 2 தடவை சென்னைக்கு போயிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறேன். திருநெல்வேலி வரும்போது ஃபுல்லாக இவங்களை மீட் பண்ணிக்கிறேன்.
என்ன இதனால் எனக்கு வந்து இந்த கூட்டமைப்பில் இருக்கிறனால எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நம்ம வரும்போது ஒரு அவுட்லெட் போட்டாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறது. முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது 2017 அந்த டைமில் நாங்கள் இது போடும்போது ஃபேமிலியோடு போய் இருப்போம். எல்லாருக்குமே அதிசயமாக இருக்கும், எப்படிடா பையன் ஒய்ஃபு எல்லாம் ஃபேமிலியோடு நின்று விற்போம். அதில் எவ்வளோ கிடைக்குது கிடைக்கலங்கிறது இல்லை, நாங்கள் அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ இருந்தே. திருநெல்வேலியிலேருந்து நல்ல ப்ராடக்ட்ஸை வந்து சென்னை மாதிரி நகரங்களில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ வந்து பெரிய பெரிய கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் நாங்கள் வந்து ஸ்டால்ஸ் போடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல விவசாயியோட ப்ராடக்டை அதை தேடிட்டு இருக்க ஒரு மக்களை வந்து எங்களால் கொண்டு சேர்க்க முடியுது, மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுது. திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 300-400 இயற்கை விவசாயிகள், பாரம்பரிய விவசாயிகள் இருப்பாங்க. எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விளம்பரம் இல்லாமல் விவசாயம் பண்ணி அவங்க பொருளை கொண்டு மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த திருநெல்வேலி அந்த விவசாய சங்கம் கூட அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாய பொருட்களை வாங்கி மொத்தமாக சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த சந்தைப்படுத்துதல் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஸோ இந்த FPOவாக நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகி வரும்போது வந்து இந்த மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்நோக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 140க்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து எங்கிட்ட இருக்குது. ஐடி சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். லைக் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது, வாட்ஸ்அப் கேட்லாக் மெயின்டைன் பண்ணுறது, அது மாதிரி மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது தனியாக நம்ம ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, என்னெல்லாம் லீகலாக என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த வேலை எல்லாமே என்னோடய பார்ட்டில் எடுத்து பண்ணுறேன். ஸோ இதில் என்ன திருப்தி கிடைக்குது அப்படின்னா, நிறைய விவசாயிகளுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியல. அவங்களோட ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வந்து எப்படி சந்தைப்படுத்துறதுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை வந்து நான் அவங்களுக்குலாம் உதவியாக அதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ எங்களோட ஃபோக்கஸ் வந்து எல்லா விஷயத்துலையும், அதாவது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான் ரொம்ப பெரிய சவாலான விஷயம் எந்த ஒரு விவசாய பொருளுக்குமே, அதுவும் வேல்யூடட் பொருளுக்கு. ஸோ இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, நாங்கள் இந்த டீமாக சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பீப்புள் வந்து எங்களை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓ இவங்க தாமிரா பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்களோட பொருள் பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத விட அந்த பிராண்ட் நேம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக அமைஞ்சுது. ஸோ இது மூலமாக வந்து எங்கே போனாலும் இப்போ எனக்கு வந்து ஓகே இவங்க வந்து நேச்சுரலி ஃபார்ம்டாக தான் பண்ணுறாங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண மாட்டாங்க, நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கிற உத்தரவாதம் வந்து அவங்களுக்கு மக்கள் வந்து எங்களை இந்த பிராண்ட் கீழே நாங்கள் இயங்கும் போது அது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட் எங்களுக்கு. ஸோ தாமிரா வந்து இப்போது இந்த வருஷம் வந்து ஒரு 3 மாதமாக தொடர்ந்து வந்து எங்களோட பொருட்களை வந்து சென்னை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அது மூலமாக வந்து எங்களுடைய வருமானமுடைய இது வந்து ஒரு 30% ஆஃப் இன்க்ரீஸ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் வந்து இருக்குது இந்த வருஷம். இன்னொன்று எங்களுடைய கொள்முதலும் வந்து இந்த சென்னை போனதுக்கு அப்புறமா மார்க்கெட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களோட கொள்முதலோட அளவும் வந்து கூடியிருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கே நாங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு 6 மாதத்துக்கு வரக்கூடிய கொள்முதலை வந்து இப்போ நாங்கள் ஒரு மாதத்தில் எடுத்து முடிச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த டர்ன் ஓவர் வந்து இந்த ஒரு கூட்டமைப்பாக செயல்படும் போது நம்மளுக்கு அது பெனிஃபிட் வந்து இருக்குது. இப்போ எங்களோட உறுப்பினர்கள் வந்து இந்த மதிப்பு கூட்டிய பொருட்களில் வந்து மிகச்சிறந்த முறையில் செயலாட்டிட்டு இருக்காங்க. திருமதி அனுஷியா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மரச்சக்கு அண்ட் சிறுதானியங்களில் உள்ள தின்பண்டங்கள் அதில் வந்து சிறந்த முறையில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு MBA படித்த கிராஜுவேட். அவங்களோட கணவர் வந்து ஒரு IT ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சு இல்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்து எங்களோட வந்து இணைந்தவங்க. இதுமாதிரி ரைசா ஃபாத்திமான்னு ஒருத்தங்க, அவங்களும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. அவங்க வந்து சிறுதானியத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட முறையில், அதாவது வேல்யூ எடிஷன்லேயே வந்து எக்ஸ்பர்ட் லெவலில் நிறைய யூனிவர்சிட்டியோட ஃபார்முலாவை பின்பற்றி இந்த சத்து மாவு அதை மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து எங்களோட மெம்பர்கள் வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறதுக்கு, முரளிதரன் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஐடியில் பணியாற்றிட்டு யூஎஸ்லலாம் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்தவர். இவரோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்கள், சோப்புலேருந்து பல்பொடியிலேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது தரை மெழுகிறதுக்கு உண்டானது, திருப்பி வந்து வாஷிங் லிக்யூடு, இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிப்பில் வந்து இவரோட பொருட்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட். இப்போ மாய்ச்சரைசர், கொசுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான க்ரீமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் மிகச்சிறந்த முறையில் தயாரிக்கிறாரு. இதை மாதிரியான முத்துசுவாமி அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து ஃபிசிக்ஸ் படித்தவர். அவர் வந்து ஒரு 10 ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த பாரம்பரிய நெல் வகைகள், அவரே அவரோட தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன மினி அல்லர் மிஷின் வேறு வச்சுருக்கிறார். இந்த மிஷினில் எப்படின்னா, நாங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குற, இப்போ பழைய காலத்தில் கைக்குத்தல் அரிசி எப்படி நம்மளால் தயாரிக்க முடிஞ்சதோ அதே அளவுக்கு வந்து இன்னைக்குள்ள மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து பாரம்பரியமான சுவையோட கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கத்தை வந்து
எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு 8 வருட காலமாக மரச்செக்கு முறையில் எண்ணெய்கள், சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் பொருட்கள் இதெல்லாம் தயாரித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இன் அ மாடர்ன் வே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து நாங்கள் அதை வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றா இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப தேடி இந்த பொருளை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றொன்னா எப்படி குழந்தைகள் சாப்பிடுவாங்க, எப்படி அது பெரியவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கும் அப்படின்னு தேடி அதை வடிவமைச்சு மக்களுக்கு தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிற அடுத்த காலகட்டத்தில் வந்து வளர்ந்து வரும்போது எங்களோட தேவைகளும் வளர ஆரம்பிச்சது. அப்போது தேவைகள் வளர எங்களோட எண்ணங்களும் வந்து ஒரு சேர வளர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட கம்பெனி இல்லை என்னோட தொழில் மட்டுமே வளர்ச்சி அடைவதை விட என்னோட ஊர் மக்கள் அப்படி இல்லைன்னா என்னோட விவசாயிகள் என்னோட சேர்ந்து பலன் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திருநெல்வேலியில் இருக்க சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களை மாதிரி ஒரு சேர கருத்துடைய தொழில் முனைவோர்களோட கலந்து ஆலோசிக்கும் போது தோன்றிய ஒரு விஷயம்தான் வந்து தாமிரா அப்படின்னு நான் சொல்லும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிராண்ட். இது வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கும் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கும் வந்து ஒரு பாலமாக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். தாமிராவோட பொருட்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக ஒரு நேட்டிவிட்டியோடு இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே வந்து நாங்கள் தயாரிக்கும் போது இயற்கையான முறையில் கிடைக்கிற பொருட்கள் மற்றும் ஒரு விவசாயியின் கையிலிருந்து பெறப்பட்ட ஒரு மூலப்பொருள் மட்டுமே இதற்கான தயாரிப்புக்கு தேவையான பொருட்களாக நாங்கள் யூஸ் பண்ணுவோமே தவிர செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுமே எங்களோட தயாரிப்புகளில் இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். சைல்ட் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக சிறுதானியத்தில் 2 குழந்தைங்களுக்கும் வயதில் ஜீரியாட்ரிக்னு சொல்லக்கூடிய வயதில் பெரியவங்களுக்குமான நுண்ணுடச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் வந்து செய்கிறோம். அதில் வந்து நாங்கள் ஹைலைட்டாக செய்கிறது சத்து மாவு, வெரைட்டியான சத்து மாவுகள். டீனேஜ் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது, தாய்மை அடைந்த பெண்களுக்கு வந்து என்ன கொடுக்குறது, அதுக்கப்புறமா வந்து லைக் வயசில் பெரியவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியான அவங்களுக்கு ஏற்ற சத்து மாவு வெரைட்டிஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா கன்சம்ஷன் வந்து ஈஸியாக இருக்கணும், ப்ரிப்ரேஷன் வந்து சிம்பிளாக இருக்கணும், ஷார்ட் டைமில் குயிக்காக, அதாவது ரெடி டு ஈட் அண்ட் ரெடி டு குக்குன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் வந்து செய்கிறோம். இதில் நாங்கள் ஹைலைட்டாக நாங்கள் பண்ணுற பொருட்கள் வந்து கோதுமை மாவு, மைதா, வெள்ளை சக்கரை இல்லாத வனஸ்பதிங்கிற டால்டா யூஸ் பண்ணாத குக்கீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கிரானோலா பார் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோட்டின் ரிச் ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கடலை மிட்டாய் வகையில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணு கிரானோலா அப்படிங்கிறது வந்து அவலில் வச்சு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய இதில் ஜெலாட்டோன்னு சொல்லிட்டு சிறுதானியங்கள்லேருந்து செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீமை ஒத்த ஒரு ஸ்வீட் வந்து டெசர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் அதாவது குழந்தைங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நுண்ணுடச்சத்து குறைபாடை இயற்கையான முறையில் எப்படி நம்ம உணவு மூலமாக எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் செய்கிறோம். தாமிராங்கிற வணிக முத்திரை தொடங்கினோன்னா திருநெல்வேலியிலையும் ஒரு கடையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தாமிரா அப்படிங்கிற நேரடி இயற்கை விவசாயிகளின் விற்பனை மையம் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கிறோம். இந்த கடையில் வந்து எங்களோட உறுப்பினர்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அங்கே சந்தைப்படுத்துறதுக்கு வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காய்கறி விற்பனையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த எங்களோட பொருட்கள் வந்து தரமானதாக இருக்குது அப்படின்ன உடனே இப்போ நிறைய இடத்துக்கு இப்போ மதுரையில் ஒரு 2-3 ஆர்கானிக் ஸ்டோருக்கு பொருட்கள் அனுப்புகிறோம், திருச்சிக்கு, கோயம்புத்தூருக்கு, இதை மாதிரியான கடைகள்லேருந்து அவங்களே கூப்பிட்டு எங்கள் பொருட்களை வந்து ஒரு முறை வாங்கி பார்த்த உடனே எங்கள் கடைகள்லையும் வைங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு உற்பத்தி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ராசஸும் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எங்கிட்ட வர்ற விவசாயிகள் வந்து வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒரு மதிப்பு கூட்டிய பொருள் உற்பத்தி பண்ணணும், அதன் மூலம் அவரோட பொருளாதாரம் வந்து எப்படியாவது உயரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து உறுதியோடு இருக்கிறோம். அதாவது 2வது வந்து நஞ்சில்லாத பொருட்களை நம்ம வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய மன நிறைவு கிடைக்குது. அது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ அல்லது வந்து ஒரு இரத்த கொதிப்பு உள்ளவங்களோ, சுகர் பேஷண்ட்டோ அல்லது பிபி பேஷண்ட்டோ ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்திட்டு இருக்குது. இதுக்கு ஒரே விடை வந்து நம்ம நஞ்சில்லாத பொருளை சாப்பிடுவது மட்டும்தான் அதுக்குரிய தீர்வு. ஏன்னா இன்றைக்கி எங்கிட்ட உள்ளவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்கள் வந்து எங்களோட கஸ்டமர். ஸோ அவங்க வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குது இன்றைக்கி ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் வந்து அதிகபட்ச விலையை வந்து நாங்கள் வந்து வைக்கக்கூடாது, ஒரு அஃபோர்டபிளான ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். ஒரு அரிசி அப்படின்னா நம்ம நார்மல் விலை சந்தை விலையோட ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கூட இருக்கணும், ரொம்ப ஒரு ஹையர் ப்ரைஸுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது. 2வது அது சார்ந்த இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது வந்து இப்போ நீங்கள் சிறுதானியம் வந்து ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கே யோசிப்பாங்க,
இப்போ நாங்கள் வந்து ஒரு மில்லி மேஜிக்னு ஒரு பார் ஒன்று வச்சுருக்கிறோம். அது சாக்லேட் மாதிரியே இருக்கும். இந்த பார்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு சின்ன குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த மாதிரி எங்கிட்ட உள்ள திணை உருண்டை லட்டு, கேப்பை லட்டு, இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பொருட்கள் வந்து எங்களை வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான தொடர்பை வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக்கி கொடுத்துருக்குது. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு யூனிக்னஸ். இப்போ நீங்கள் வெளியில் எங்கேனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எங்கள் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றவங்க சொல்லுங்கள், சார் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது சார், நல்ல ஒரு சுவை மிகுந்ததாக இருக்குது அப்படிங்கிறத கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து எங்களோட மக்களோட ஒரு புரிதல். ஏன்னா இப்போ வந்து எவ்வளவோ விவசாயம் சார்ந்த நாங்களும் நிறைய ஊர்களுக்கு பயிற்சி வகுப்புக்கெல்லாம் சென்று இருக்கிறோம். எங்கள் மக்கள் வந்து கூப்பிட்ட உடனே வராங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குது. இதில் வந்து கணேஷ் ராஜா அப்படிங்கிறவங்க வந்து எங்களுக்கு ஒரு புரவலர்னே நாங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மிகச்சிறந்த இயற்கை விவசாயி, மிக முன்னோடியான இயற்கை விவசாயி. நம்மாழ்வார் ஐயா வந்து அவரோட தோட்டத்தில் தான் பயிற்சி வகுப்புகளே நடத்தியிருக்கிறார். அவர் வந்து எங்களுக்காக வேண்டி ஒரு பயிற்சி மையத்தை வேற ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவரோட தோட்டத்தில் வந்து ஒரு 200 பேர் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மையத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அங்கே வந்து எப்பவும் மாதம் ஒரு முறை யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நீங்கள் ஒரு பயிற்சி நடத்தணும், அதுக்கு உரிய உணவு வந்து நான் ஒவ்வொரு மாதமும் நானே வழங்கியிருந்தேன், நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்திருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இப்போ கடந்த ஒரு 4-5 மாதமாக வந்து ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பு, இப்போ ஈஷாவோட சேர்ந்து நம்மாழ்வார் பிறந்தநாளுக்கு ஐயா பிறந்தநாள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பூச்சி செல்வம் ஐயாவை கூப்பிட்டு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு, அதுக்கு பிறகு இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிற பயிற்சி வகுப்பு, இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு பயிற்சி, தென் அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ எடிஷன், அவங்களோட பொருட்களுக்கு உண்டான சந்தைப்படுத்துதல், இந்த மூன்றையும் நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த மக்களும் ஒரு புதுசாக ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் நம்மகிட்ட வந்து ட்ராவல் ஆகுறாங்க. ஒரு ஒற்றுமை அண்ட் ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும்போது வந்து ஒரு அடுத்த பலமுள்ளவங்களா நம்ம மாற முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த இடத்துல உணர்றோம். இந்த பண்ணங்கிறது வந்து நம்மாழ்வார் சொன்னதுக்காக, நம்மாழ்வாருடைய அவருடைய பாலோயர் அப்படிங்கிறதுனாலையும் அவருடைய சிசியங்கனாலையும் அவருக்கு வழிகாட்டுதல் பேரில் இந்த பண்ணை வந்து பயிற்சி மையமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே பயிற்சி பெற்றுட்டு போகிறாங்க. இங்கே பயிற்சி எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய கூடம் இருக்குது, அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. அவங்களுக்கு அங்கே வந்து உட்காந்து ஒரு 100 பேர் இருந்து, அதாவது இது சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச முக்கியஸ்தர்கள், நம்மளோர்கிட்ட படித்தவங்க, தமிழ்நாட்டில் இருக்க முக்கியஸ்தர்கள் யாருனாலும் வந்தாலும் சரி அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி உணவு கொடுத்துருவோம். அவர் சொல்கிறத வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. நான் பார்த்ததில் வந்து நிறைய ஒரு மாதத்தில் 4 கூட்டம் கூட நடத்தலாம், 10 கூட்டம் கூட நடத்தலாம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து குறைய மாதத்தில் ஒரு கூட்டம் 2 கூட்டம் நடக்குது. இப்போ ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. டாக்டர் உதயகுமார் அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட், அவர் பயோவில் வந்து மிகப்பெரிய கட்டிக்காரர். அவர் வந்து அவருக்குள்ள அனுபவங்களை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. யூசா மையம் மூலமாகவும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. யாரெல்லாம் இந்த இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்காங்களோ அவங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டத்தையும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் ஒதுக்கி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்மாழ்வார் ஐயாவோட சந்திச்சதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது மாதிரி பாலகர் ஐயாட்ட போனதுக்கு பிறகு அடுத்த ஒரு விதை, ஈஷாவோட பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டதுக்கப்புறம் எங்களோட பரிணாம வளர்ச்சி. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் நமக்கு ஒவ்வொருத்தங்க முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. வசந்தன் சாரை சந்திச்சதுக்கு பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் வந்து நமக்கு ஒரு முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. இந்த காய்கறி உற்பத்தி பண்ணும்போது தக்காளி ராமன் ஆகட்டும், அல்லது வந்து குமாரசாமி ஐயா, கர்நாடகாவை சேர்ந்த குமாரசாமி ஐயா ஆகட்டும், அது இஎம்ஐ அறிமுகப்படுத்தின உதயகுமார் ஐயா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் திருநெல்வேலியில் பயிற்சி வகுப்பு நடத்திக்கிறோம். இப்போ பிரிட்டராஜ் ஐயாட்ட இப்போ பேசணும், அவர் அடுத்த மாதம் ஒரு பயிற்சி வகுப்புக்கு வர்றதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இயற்கை விவசாயம் சார்ந்து இயங்குறாங்களோ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து திருநெல்வேலியில் ஒரு நல்ல ஒரு மையத்தையும், இப்போ நபார்டோட உதவி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர்னு சொல்கிறோம். அதை வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு உற்பத்தி பண்ணுறீங்க அல்லது ஒரு வேல்யூ எடிஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த விதமான முதலீடும் இல்லை, உங்களுக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னா எங்கிட்ட உள்ள மையத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பொருட்களை வந்து பேக்கேஜிங் ஆகட்டும், அல்லது உங்களுக்கு வந்து ஒரு பொருளை அரைக்கிறதுக்கு உண்டான மிஷினரி ஆகட்டும், இந்த மாதிரியான ஏற்பாடுகளை ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். இதுக்கு வந்து ஒரு இடம் எல்லாமே இப்போ தேர்வில் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது வந்து ஒவ்வொரு விவசாயியும் ஒரு பொருளாவது வேல்யூ எடிஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு 500 கிலோ 1000 கிலோ அரிசி கேட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் இப்போ அதுக்குரிய ஒரு கூட்டமைப்பை தான் இப்போ ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த வாழை சார்ந்த ஒருத்தர் வந்து அவரை பகுதியை சார்ந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்து வாழை மற்றும் வாழையிலேருந்து உள்ள மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும், அரிசி பண்ணக்கூடியவங்க வந்து நெல் விளைவிக்கிறவங்க வந்து அதை எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணணும், இப்படி நாங்கள் ஒரு 7 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொருத்தரை நியமிச்சிருக்கிறோம். இப்போ அரிசியில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க வந்து அந்த குழுவோட தலைமை ஏற்று
ஒரு 50 பேரை வந்து அந்த இடத்துல உருவாக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எண்ணெய் வித்துக்கு இப்போ பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட ஒரு 15 வகையான பாரம்பரிய அரிசி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அரிசியோட நெல் விதையை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் முதல்லையே. ஏன்னா நாங்கள் கொடுத்து அவங்ககிட்ட வந்து பைபேக் எடுத்துக்கிறோம், நெல்லாக நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் வேல்யூ எடிஷன் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த விவசாயிக்கும் வந்து அவரோட விவசாயத்தை மட்டும் கவனிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. நமக்கு ஒரு நல்ல விலை கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க தயாராக இருக்கிறாங்க, நம்ம வயக்காட்டில் மட்டும் பாடுபட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நம்மளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி காய்கறிக்குன்னு நாங்கள் இப்போ ஒரு பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். நபார்டோட சேர்ந்து ஒரு பயிற்சி வகுப்பு கொடுத்து ஒரு 50 ஃபார்மருக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்து அவங்களுக்குரிய இடுபொருட்களை எல்லாம் தயாரித்து கொடுத்து அவங்ககிட்ட உள்ள காய்கறியை வாங்கி நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதை மாதிரியான ஒரு 6-7 குழுக்கள், சிறுதானியங்களுக்கு ஒரு குழு, எண்ணெய் வித்துக்களுக்கு ஒரு குழு, கலை பொருட்கள். இப்போ எங்கிட்ட ஆனந்த பெருமாள் இருக்கிற ஒரு சிரட்டை கலைஞர், ஒரு தூக்கி எறியக்கூடிய ஒரு சிரட்டையை வச்சு எவ்வளோ தூரம் ஒரு வேல்யூ எடிஷன் பண்ணி ஒரு பொருளாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அவர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு. நிறைய பயிற்சி வகுப்புகளும் அவரும் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட தலைமையில் வந்து ஒரு கலை சார்ந்த பொருட்களை வந்து தயாரிக்கிறது, எப்படி வாழை மட்டையில இருந்து எவ்வளோ ஒரு பொருட்களை தயாரிக்க முடியும், தென்னை, பனை ஓலை, இதுகள்லேருந்து எந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்க முடியும். ஸோ கலை சார்ந்த பொருட்களும் நாங்கள் இதில் கொண்டு வரும்போது வந்து எங்களோட சந்தையும் விரிவடையுது. தாமிரா அப்படிங்கிற ஒரு பேனர், அதாவது வணிக முத்திரையில் வந்து எங்களோட விவசாயிகளோட பொருட்களை கொண்டு போகும்போது வந்து சந்தையோட பெருக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு தனி விவசாயியாக அவரோட பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வணிக முத்திரையோட, இது வந்து ஒரு விவசாயி, இயற்கை விவசாயியோட வர்ற பொருள், அதை வந்து நாங்கள் நேரடியாக விவசாயியாக விற்பனை பண்ணுறோம். அதுதான் இதில் எங்களோட வெற்றி. விற்பனை செய்கிறதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்கிறதுனால எங்களோட விவசாயிகள் அவர் பண்ணி கொடுக்குற பொருளை கொடுக்கும்போது வந்து அவரோட வாழ்வாதாரம் வந்து பெருக ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நெல் பயிரிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்களே பாரம்பரிய அரிசி விதை நெல் கொடுக்குறோன்னு சொன்னேன். ஸோ அந்த விதை நெல்லை அவர் வந்து கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கோம் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு கேரண்டி அந்த இடத்துல கிடைக்குது. இப்போ வெளியில் வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா நம்ம ஒரு மினிமம் ப்ரைஸ் ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அவருக்கு அந்த 10 ரூபா அப்படிங்கிறது வந்து நார்மல் விவசாயியோட அதிகமாக கிடைக்குது. ஒரு 1000 கிலோ அவர் வந்து நெல் உற்பத்தி பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் அவருக்கு வந்து அடிஷ்னலான வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல. இதை மாதிரி ஒவ்வொரு பொருளும் அவரே வந்து மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது வந்து அவரோட பொருட்களை நம்ம வந்து அதிகமான இடத்துக்கு நம்ம சந்தைப்படுத்தும் போது அவருக்குரிய வருமானமும் அந்த இடத்துல வந்து கூட ஆரம்பிக்குது. இப்போ நாங்களே வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து சந்தை உருவாக்கம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் சில பல ஆயிரங்களில் எங்களுக்கு வந்து ஒரு விற்பனை நடந்துகிட்டு இருந்தது வந்து இப்போ எங்களோட ஸ்டோர் வந்து ஒரு 2 to 3 லட்சம் ரூபாய்க்கு நடக்குது. சென்னையில் உள்ள வர்த்தகங்கள் ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போவே நம்ம ஒரு 7-8 லட்ச ரூபா மாதத்துக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவர் பண்ணும்போது வந்து அந்த விவசாயிக்கு வந்து நம்மளால் ஒரு நல்ல விதமான வருமானத்தை கொடுக்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு 10,000 ரூபா கிடச்சிட்டு இருந்த இடத்துல நம்ம ஒரு 15,000 ரூபா வருமானம் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. ஸோ இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங்கும் தொடங்கி இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1000 பேரை வந்து சந்தித்து 1000 பேருக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு உண்டான பொருள் நம்மகிட்ட வாங்கினா கூட ஒரு 10 லட்ச ரூபா மாத டேர்ன் ஓவர் பண்ண முடியும். இதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்குள்ள வர்த்தகம் பண்ணும்போது நம்மளோட வருமானம், இப்போ நம்மளை சார்ந்து இருக்கிற விவசாயிகளோட வருமானத்தை வந்து ரெட்டிப்பு அப்படிங்கிறத விட நம்ம வந்து அதையும் கூடுதலாகவே நம்ம கொடுக்க முடியுது. ஏன்னா நெல் சார்ந்த இது மட்டும் நான் இப்போ சொல்ல வரேன். ஒரு நெல்லில் வந்து அவர் படுற கஷ்டம், ஒரு 4 மாதத்தில் உற்பத்தி பண்ணிடுறாரு. நார்மலாக அவங்களோட ஹேபிட் எப்படி இருக்குன்னா அங்கே வராங்க, ஒரு வியாபாரி வராங்க, அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்றாங்க, உடனே பணத்தை வாங்கிக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட அரிசி இல்லாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி விவசாயம் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு 25,000 ரூபா முதலீடு கிடைச்சாதான் அடுத்த பட்டத்துக்கு வந்து அவரால் தயாராக முடியும். இப்போ எங்கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு ஒரு கூடுதலாக ஒரு 10,000 ரூபாயோ 15,000 கூடுதலாக கிடைக்குது. அவருக்கு தேவையான ஒரு நஞ்சு இல்லாத உணவு அதுவும் அவர் நம்மகிட்ட வந்து விலை குறைத்து வாங்க முடியுது. இப்போ எங்கள் ஸ்டோரில் வந்து ஒரு விவசாயிகளுக்குன்னு ஒரு கன்செஷன் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த இதில் அவருக்கு வந்து அவர் உற்பத்தி பண்ண பொருளோ அல்லது மற்றவங்களோட வேல்யூ எடிஷனான பொருட்களையோ ஒரு கம்மி விலைக்கு வாங்கி அவர் வீட்டுக்கும் அவர் வந்து நஞ்சு இல்லாத பொருட்களை சாப்பிட முடியுது. ஸோ இந்த 2 இடமும் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. அந்த விவசாயியோட வாழ்க்கை தரமும் உயருது, அவரும் ஒரு நஞ்சு இல்லாத பொருட்களை சாப்பிட முடியுது. ஸோ இப்போ எங்களோட ஒரு கடை அப்படிங்கிறதோட வருமானமே இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விவசாயிகளை ஒன்றிணைச்சு நம்ம வந்து கொண்டு போகும்போது வந்து இப்போ சென்னை மாதிரியான நகரங்களுக்கு நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டை அதிகப்படுத்தும் போது எங்களோட வர்த்தகமும் 1 கோடியிலேருந்து 2 கோடி ஆகலாம். இப்படி ஆண்டாண்டு காலங்களில் வந்து அடுத்தடுத்த வருமானங்கள் கிடைக்கும் போது அந்த விவசாயிக்குரிய வருமானமும் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு FPO மாறும்போது நமக்குன்னு ஒரு செயல் திட்டங்கள் வச்சுருக்கிறோம். இந்த செயல் திட்டத்தில் வந்து விதைகளே பேராயுதம் அப்படிங்கிற நம்மாழ்வார் சொன்ன மாதிரி ஒரு விதை வங்கி, விதைகள் எல்லாமே நம்மகிட்ட சார்ந்ததாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை வந்து உண்டு பண்ணி இருக்குது. அதில் உள்ள பொருட்கள் வந்து தரமானதாக இருக்குதா, ஏன்னா சில விதைகளை பயன்படுத்தினாலும் அதில் தரமான ஒரு விளைச்சல் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு லேப் வச்சு
நம்மகிட்ட இருந்து விதைகளை உற்பத்தி பண்ண கொடுக்கும்போது அதன் மூலம் ஒரு ரெவென்யூ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நம்மளோட பாரம்பரிய விதைகள் இந்த இடத்துல பாதுகாக்கப்படுது. ஏன்னா இப்போ நெல்லை பொறுத்தளவில் நம்மகிட்ட ஒரு 15-20 வகையான நெல்லை வந்து நம்ம பாதுகாத்துட்டு வரோம். இதே மாதிரி எல்லா வகையான பயிர் தானியங்களில் உள்ள விதைகளையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த விவசாயிக்கு ஆர்வமுடைய இப்போ நான் மதிப்பு கூட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணும்போது வந்து இன்னும் ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட பொருட்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை கோல்டு ஸ்டோரேஜ், இப்போ காய்கறி ஆகட்டும் அல்லது மலர்கள் ஆகட்டும், ஒரு பெரிய சந்தை வாய்ப்பு இருக்க வரைக்குமாவது பாதுகாப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா கூடுதல் விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை மாதிரியான இடங்களில் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்கும்போது வந்து அவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பயிற்சி மையம், இப்போ நம்மகிட்ட உள்ள பயிற்சி மையத்தில் அந்த விவசாயிகள் வந்து அங்கேயே தங்கி பயிற்சி எடுக்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். ஓ, இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து மேம்பாடு அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை மாதிரியான கூட்டமைப்புகள் நிறைய இடங்களில் உருவாகும் போது தான் நம்ம வந்து ஈஸியாக ஒரு விவசாயியை வந்து மேம்படுத்த முடியும், இந்த மண்ணையும் காப்பாற்ற முடியும். இந்த எதிர்கால சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளமான பூமியை நம்ம கொடுக்கும்போது தான் அந்த சந்ததியும் அடுத்தடுத்து பலம் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.